ரோகிணி இல்லை, கல்யாணி. முத்துவிடம் போட்டு கொடுத்த தினேஷ். சிறகடிக்க ஆசையில் ரசிகர்கள் எதிர்பார்த்த காட்சி. விஜய் டிவியில் ஒளிபரப்பான நாளிலிருந்து தற்போது வரை விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டு மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று எப்போதும் டிஆர்பியில் டாப்பில் பேராதரவை சிறகடிக்க ஆசை சீரியல். இந்த சீரியலில் கடந்த வாரம் ரோகிணியின் மகன் கிறிஷுக்கு கண்ணில் ஆபரேஷன் செய்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். முத்து, மீனா அவர்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். வழக்கம் போல் தங்களுடைய வீட்டிற்கு இருக்கக்கூடாது என்று விஜயா திட்டினார். மீனா கிறிஷுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்தார். இதை பார்த்து ரோகிணிக்கு கோபம் வந்தது. ஒரு வழியாக கிறிஷுக்கு தன் தாய் ரோகிணி தான் என்பது தெரிய வந்துவிட்டது. ரோகிணியும் தன் மகனுடன் விளையாடி சந்தோஷமாக இருந்தார். அதன் பின் வீட்டில் முத்துவின் நண்பர் தன்னுடைய அண்ணன் கல்யாணம் என்று பத்திரிகை வைத்தான். அப்போது முத்து கிண்டலாக தன் கல்யாணத்தை பற்றி பேசியிருந்தார். இதை கேட்டு மீனா மனமுடைந்து விடுகிறார். இதுதான் சந்தர்ப்பம் என்று விஜயா மீனாவை கிண்டல் செய்தார். பின் மீனாவை காணவில்லை என்று முத்து, அண்ணாமலை பதறிக்கொண்டிருந்தார்கள். இறுதியில் முத்து வீட்டிற்கு வந்தார். அங்கு மீனாவை பார்த்து சந்தோஷப்பட்டு பயங்கரமாக திட்டுகிறார். மீனா, நான் பூ கட்டுவதற்கு போனேன், ஸ்ருதியிடம் சொல்லிவிட்டு தான் சென்றேன் என்றார். இன்னொரு பக்கம் சத்யா சிட்டியிடம், இனிமேல் முத்து என்னுடைய அக்கா விஷயத்தில் தலையிட வேண்டாம், நமக்கு எதற்கு அந்த வேலை என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இந்த நிலையில் ரோகிணி கடைக்கு அவருக்கு தொல்லை கொடுக்கும் தினேஷ் வந்து பணம் கேட்கிறார். பணம் கொடுக்க முடியவில்லை என்று ரோகிணி சொன்னவுடன் கடையில் இருக்கும் விலை மதிப்புள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார் தினேஷ். பின் மனோஜிடம் இஎம்ஐயில் பொருள் விற்றுவிட்டேன் என்று ரோகிணி சொல்லி சமாளிக்கிறார். இந்த நிலையில் இனிவரும் நாட்களில் தினேஷுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், இவன் தொல்லை தாங்க முடியவில்லை என ரோகிணி அவருடைய தோழியிடம் இவனை என்ன செய்யலாம் என ஐடியா கேட்கிறார். அதற்கு தினேஷுக்கு ஒவ்வொரு முறை பணம் தருவதற்கு ஒரு ரவுடியை பார்த்து ஒரே தடவை பணம் கொடுத்து தினேஷை மிரட்டி அடக்கி வைக்கலாம் என ஐடியா கொடுக்கிறார் அவரது தோழி வித்யா. இதனைத் தொடர்ந்து சிட்டியை சந்தித்து தினேஷ் தொல்லை கொடுக்கிறான், அவனை மிரட்டி வைக்க வேண்டும் என சிட்டி சொல்ல, ஏற்கனவே முத்து, மீனா மீது உள்ள பகையை தீர்க்க ரோகிணி நமக்கு உதவியாக இருப்பார் என ரோகிணிக்கு உதவி செய்யும் வகையில் தினேஷை ஆட்களுடன் சென்று மிரட்டி பார்க்கிறார் சிட்டி. ஆனால் தினேஷ் கேட்பதாக இல்லை. இதனைத் தொடர்ந்து தினேஷ் மீது கை வைக்கிறான் சிட்டி. ஒரு வழியாக சிட்டியிடம் தப்பித்து ஓடும் தினேஷை சிட்டி விடாமல் துரத்துகிறார். அப்போது முத்து சிட்டியிடமிருந்து தினேஷை காப்பாற்றுகிறார். என்னையே ஆட்கள் வைத்து காலி செய்ய பார்க்கிறாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என தன்னை காப்பாற்றிய முத்துவிடம் ரோகிணி பற்றி அனைத்து விஷயத்தையும் போட்டு உடைக்கிறார். இதன் மூலம் ரோகிணி முகத்திரை கிழிந்து கூடிய விரைவில் முத்துவிற்கு தெரிய வரப்போகிறது. உங்கள் தின சேவல்